பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கினார். ஒரு கூட்டத்தில் அவர் ஆற்றிய சொற்பொழிவை தற்போது பார்க்கலாம். செங்கலிரை முந்துபட வெங்குளமருந்தினரை சந்தனவனங்குலவும் அந்திகுதி கொண்டையல் தெரிந்தகமுகின் புலைவரிங்கிடவளைந்திருமடல் சாடவே இந்திய வரம்பை பல விண்கணியில் வந்து விழ வெண்கனி உடைந்து சுடை விண்டனரை கொண்ட சுடி செண்பகவனங்கள் தென்பழனியம் பிரதியின் முருகேசன் செந்தில் குமரா, முத்தையா, திகம்பரா, கார்த்திகேயா, கந்தா, கடம்பா, சுகஞான சிவயோக மௌன சித்தா சந்திக்கு செங்கிடும் சகோதரா, வேத சரவணபவா, தர்பரா, அற்புதா, உர்பனா, நிர்மலா, சண்முகா என்று நித்தம் சிந்திக்கும் அடியவர்கள் முன் வந்திடும் கருணை வாரதி பெருவெள்ளமி வாவாயன் முன்னுக்கு வாவாவன தமிழ் வலித்தித்து இத்தனுதினம் சிந்திக்கும் எளியேனை அஞ்சலும் காட்கொள்ள சித்தமை தருகுரிகுவாய். அடுத்ததாக அரசியல் குறித்து திருக்குறளை எடுத்துக்காட்டி முத்துராமலிங்க தேவர் ஆற்றிய சொற்பொழிவை தற்போது பார்க்கலாம். அரசியல் என்பது வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான் அரசியலே தவிர வெறும் விவேகத்தை கையாண்டால் அரசியலில் பிரயோஜனமே கிடையாது. ஞானமும் அப்படியே தான். கோழைக்கு ஞானம் கிடைக்க முடியாது, துறவிக்கும் அது தேவை. எப்படி என்று கேட்டால், விவேகம் இல்லாத ஒருவன் காமத்தை கடக்க முடியாது, வீரம் இல்லாத ஒருவன் யமபயத்தை தாண்ட முடியாது. யமபயத்தை தாண்டியவனும் காமத்தை கடந்தவனும் தான் ஞானி. அதற்காகத்தான் காலனை காலால் உதைத்தவனாம், காமனை கண்ணால் எரித்தவனாம் என்று சிவபெருமானுக்கு கொடுத்தவனுடைய லட்சணமாக. அதற்கு மேல் திருவள்ளுவர் நாயனாரை எடுத்துக் திருவள்ளுவர் நாயனாருடைய குரலிலே எழுதப்படுகிறது, படிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது எல்லாம் இன்னா செய்தாரை ஒருத்து அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்று சொல்லப்படுகிற குரலை மாத்திரம்தான் உங்களுக்கு போதித்து வந்திருக்கிறார்கள், படிக்க சாட்டியிருக்கிறார்கள். இது எங்கிருந்து வந்தது? திருவள்ளுவர் நாயனார் எழுதிய நூலிலே அறத்துப்பாலிலே சந்நியாச தர்மத்திற்காக இருக்கின்ற பகுதியிலே வந்தது. இதை மாத்திரம் சொல்லுவதில் பிரயோஜனம் இல்லை, இதை மாத்திரம் நாம் எடுத்துக்காட்டாக கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு பெரிய லட்சணத்தை நமக்கு கொடுத்த திருவள்ளுவர் அரசியலுக்கு வருகிறார், பொதுப்பாலுக்கு. அதே நபர் அரசியலுக்கு பொதுப்பாலுக்கு வருகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனுடைய நேர். கொலையில் ஐந்தாம் வேற்றுமை உருவை போடுகிறார், ஆளானுடைய ஐந்தாம் வேற்றுமை. கொலை என்னும் குற்றத்தால் கொடியவர்களாகிய போக்கிரிகளை வேந்தன் கண்டித்தல் பயிர்களில் இருந்து கலையை பிடுங்கி எறிந்தது போறால். நான் சொல்லவில்லை, வள்ளுவர் குரல். அதுதான் நம்முடைய நாட்டிலே ஆட்சிக்கு ஞானிகள் கையாண்டு கொடுத்ததாக இருந்தது. அடுத்ததாக இந்தியா விடுதலை பெறுவதற்கு காலதாமதம் ஏற்பட்டதற்கு காரணம் குறித்து ஒரு கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் ஆற்றிய உரையை தற்போது பார்க்கலாம். அந்த 1857 நாம் வெற்றி காண வேண்டியவர்கள், வெற்றி கொடி ஊன்ற வேண்டியவர்கள். நம்முடைய பலகீனத்தால் நாம் தோற்றவர்களால் அன்றும் துரோகம். இந்த தேசத்தில் என்றுமே போராடுகிற கூட்டத்திற்குள் ஏற்படுகிற பிளவுதான் ஆங்கிலேயனுக்கு ஒரு பலமே தவிர ஆங்கிலேயனுடைய ராணுவ பலமோ ஆங்கிலேயனுடைய வீரமோ நம்மை அடக்கி ஆளவில்லை. நம் நாட்டினருக்கிடையே ஏற்படுகிற பொறாமை, சூழ்ச்சி, பலகீனத்தையும் கோழைத்தனத்தையும் வேதாந்த ரூபமாக பேசுகிற ஒரு பெரிய வஞ்சகம் இந்த நாட்டின் அரசியலை கெடுத்து வருகிறது. இந்த நிலைமையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், a head can administrate, a shoulder can fight, but head and shoulder must combine to rule. புஜபலபராக்கிரமம் உடையவன் சண்டை போடலாம், நன்றாக படித்திருக்கிற மூளை உள்ளவன் நிர்வாகியாக நின்று நிர்வாகம் நடத்தலாம். அரசாட்சி புரிவதென்றால் ரெண்டும் கலக்காதவன் எக்காலத்திலும் எதையும் செய்ய முடியாது. தொடர்ந்து சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் யார் என்பது குறித்து முத்துராமலிங்க தேவர் ஆற்றிய உரையை பார்க்கலாம். தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் வீர புதல்வர்கள் ஜனிக்கிறார்கள். அந்த நிலைமையும் அந்த ஜனிப்பும் வருகிற காலத்தில் தான் கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லப்படுகிற நிலைமையிலே உள்ள வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை அவர்களும், அதற்கு மேல்
அந்த காலத்திலேயே ஜமீன்தாராக இருந்தாலும் அவசியமில்லை என்று கருதி 1,00,000 ரூபாயை நன்கொடையாக கொடுத்து கப்பல் ஓட்டுவதற்கு உதவி செய்த பாண்டித்துரை தேவராய பாலவரத்தம் ஜமீன்தார் அவர்களும், சேலம் விஜயராவாச்சாரியார் போன்ற வீரனும், வட இந்தியாவிலே லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று சொல்லப்பட்ட மராட்டிய உத்தமனும் தோன்றினார்கள். அவர்கள்தான் இந்த தேசத்திற்கு சுதந்திர வித்து போட்டவர்களே தவிர மற்றவர்கள் பிந்தியவர்கள் தான். அந்த வீரர்கள் தோன்றி சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை, அதை நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்ற வீர முழக்கத்தை முதலிலே கொடுத்தார். அக்காலத்திலே சுப்பிரமணிய சிவம், சுப்பிரமணிய பாரதி, VVS ஐயர், வாஞ்சி ஐயர் போன்ற மகா வீரர்கள் வீரத்திற்கு வீரமாய் ஆயுதம் பிடித்து சண்டை செய்யவும் தயாராய், அத்தோடு விவேகத்துக்கு விவேகமாக பிரசங்கம் பண்ணவும் தயாராகிய வீரர்களாக திகழ்ந்த காலம் அந்த காலம்.